முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் துணை, பொங்கித்தாய் அருள் வேலும் மயிலும் துணை. முருகாசரணம். இன்று சந்தித்த அனைவருக்கும் நாம் நன்றி உணர்வை சொல்லிக்கலாம். திருப்புகழ் தம் நெஞ்சில், திருப்புகழ் தம் நாவில், திருப்புகழ் செல்லுமிடமெல்லாம் திருப்புகழை துணை என்று இந்த சுவாமி சச்சுதானந்த சுவாமிகளாம் துணை என்று இருப்போம். நாம் குருநாதர் திருவடிகளே சரணம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயங்களுமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது வீட்டில் இருக்கிறது எது நடந்தாலும், துன்பம் நடந்தாலுமே அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வரும்போது அதுக்கு ஆறுதலுக்காக அந்த வார்த்தைகள் சொல்லப்படுது. அந்த கஷ்டம் ஒரு புராதன கதை. ஒரு அரசரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பழம் காலத்தில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் நேர்மையின் சிறப்புமாக ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசர். கொஞ்சம் கோபம் வரும் அவருக்கு அடிக்கடி. அவர் ஒரு பழத்தை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட கை சுண்டு விரல் கட்டாயிடுது. உடனே பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் என்ன சொல்லிடுறாரு, எல்லாம் நன்மைக்கு தான் மன்னா அப்படின்னார். மன்னருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என் கை விரல் கட்டாயிடுச்சு, ரத்தம் இவ்வளோ போகுது, இதை பார்த்து நன்மைக்குன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவரை சிறையில் போட்டுடுறாங்க. இப்படியே காலங்கள் போகுது. ஒரு நாள் மன்னர் வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகும்போது திசை மாறி சேனாதிபதியோடு இல்லாமல் தனியாக ஒரு திசை மாறி போயிடுறார். போனால் அங்கே அந்த காட்டுவாசி கூட்டங்களில் போய் மாட்டிக்கிறார். மாட்டினோன்னே அந்த காட்டுவாசி கூட்டங்கள் இவருக்கு மன்னர்லாம் அவங்களுக்கு தெரியல. அவரை உடனே அவங்க வழிபடக்கூடிய தேவதைக்கு பலி கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி அழைச்சிட்டு போய் பலி கொடுக்க போகிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க அவரோட சுண்டு விரல் கட்டாயிருக்கிறத பார்த்துட்டு, இந்த மாதிரி உடலில் இந்த மாதிரி குறை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முன்னோர்கள் சொல்லிடுறாங்க. இந்த தலைவராக இருக்கிறவர் சொன்னோன்னா அவர் விடுதலை பண்ணிடுறாங்க. மன்னர் நாட்டுக்கு வரா. அப்புறம் தான் தெரியுது இது தன் அமைச்சர் சொன்னது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி அமைச்சரை விடுதலை பண்ணி அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் அந்த வரலாறு வரும். இதே கதை புராண கதைகள்லேயுமே வரும், ராமாயணத்துலேயும் வரும் இந்த கதை. ராமர் வனவாசம் போயிடுவார். வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கும் போது எல்லாருமே ரொம்ப அழுவாங்க. அவர் போயிட்டு அவரை ராமரை வனவாசம் அனுப்பினவங்களோட பேர் தெரியுமா அவங்களுக்கு? தசரதோட மனைவி கைகை. அவங்க இது மாதிரி எல்லாரும் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ராமரை அனுப்பிட்டீங்களேன்னு திட்டுவாங்க. அவங்க ஆக்சுவலி அவங்களோட பணிப்பெண்ணோட ஒரு கூனி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட உந்துதலில் தான் அது செஞ்சுருப்பார். ராமர் வனவாசம் போயிட்டு திரும்பி வந்த உடனே அவரோட தாய் கைகை காலில் போய் விழுவார். விழுந்துட்டு ரொம்ப நன்றி அண்ணியே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தேன், எப்படி நீங்கள் நன்றி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் ராமர் சொல்லுவார், நான் வனவாசம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சிச்சு, அதற்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தான் பரதன் எத்தனை சிறந்தவர் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அனுமன் எவ்வளோ பெரிய பக்தி உள்ளவர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுக்ரீவன் எவ்வளோ சிறந்த நண்பருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். சீதை எவ்வளோ கற்புக்கரசிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய சேனாதிபதி, என்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத, ராவணனை வதம் பண்ணதை அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தன்மையெல்லாம் நீங்கள் எனக்கு வனவாசம் அனுப்பினதுனால தான் இதை நான் புரிஞ்சிக்க முடியுது, நிறைய உண்மைகளை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ராமர் அவங்க தாயிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா அந்த புராண கதை சொல்லும். இது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது, இந்த ஆய்வாளர்கள் இதை என்ன சொல்கிறாங்க, அந்த அறிஞர்கள், ராமர் காட்டுக்கு அனுப்புனது கைகை கிடையாது, கூனியினோட மனதில் போய் தேவர்கள் ஒரு அவதாரத்துக்காக சரஸ்வதி தாயோட உதவியின் மூலியமாக நாக்கில் அந்த வார்த்தைகளை, அந்த எண்ணத்தை உருவாக்குனாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு தேவ ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத அந்த புராண கதை ஆய்வாளர்கள் அதை சொல்கிறாங்க. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு துன்பம் இருக்கும், நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க, நமக்கு என்ன செஞ்சாலும் அவங்கள்ட்ட நீங்கள் பேரே வாங்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் நல்லது வீட்டில், அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் செஞ்சாலும் அவங்கள்ட்ட நீங்கள் பேரே வாங்க முடியாது. அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய
மனிதர்களோட தான் நம்ம பழகிட்டு இருக்கோம். எவ்வளோ நீங்கள் நல்லதாக இருந்தாலும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மகான்கள், யோகிகள், சித்தர்களோட நூல்களை படிக்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆன்மா நம்ம பிறக்கும்போது 3 விதமான காரிய காரணங்களோட அது பிறக்குதான். ஒன்று வந்து உட்டக்குறை தொட்டக்குறை. நம்ம முற்ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்போம், யாருக்காவது ஒரு தீங்கு செஞ்சுருப்போம், இல்லை யாருக்காவது ஒரு நன்மை செஞ்சுருப்போம், ஏதோ ஒரு கர்ம வினையால் நம்ம பண்ணியிருப்போம். அதோட பேலன்சிங்கை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம அவதரிக்கப்பட்ட போது இப்போ நமக்கு வந்து அவங்கள ஏன் ஸ்டாட்டிஸ் நீங்கள் சில பேர் மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம், இல்லை இப்படிலாம் ஒரு மனிதர்கள் இருப்பாங்களா, நம்ம இவ்வளோ வந்து பார்த்து பார்த்து நடந்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்களே, இவ்வளோ துன்பங்கள் நமக்கு ஏற்படுதே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே ஓடும். பொதுவாகவே இது எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஏதோ ஒரு முற்பிறவியில் நீங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அவங்க இப்போ நமக்கு துன்பம் கொடுக்குறாங்களாம். அதோட காரணம் எல்லாமே இங்கே ஏதோ ஒரு காரண காரியத்தால் தான் நடக்குது. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு மனதை வந்து நீங்கள் நினச்சி பார்க்கலாம். இந்த அளவுக்கு அவங்க ஒரு கல்லாக மாற்றிக்கிட்டு நமக்கு வந்து வார்த்தைகளாவோ செயல்லையோ துன்பம் கொடுக்க வேண்டிய தேவை எப்படி இருக்குன்னா, அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாமா, எந்த உறவாக வேணாலும் இருக்கலாமா. நீங்கள் எப்படி சொல்கிறது, மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தந்தையாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு உறவு, உங்கள் நண்பராக இருக்கலாம், அக்கம் பக்கம் வீடாக இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாமா. அந்த உறவு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக முற்பிறவியில் வந்து அந்த உறவு வந்து நம்ம விட்டதின் குறையின் காரணம்தான் அந்த நம்மளை வந்து அந்த உறவு காயப்படுத்துதான். இதற்கு பின்னாடி பல ஆன்ம ரகசியம் அப்படின்றத சொல்கிறாங்க, இதை ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு நம்மளை வந்து மனதளவு நம்ம வந்து அந்த அளவுக்கு கலங்கக்கூடிய தன்மையில் அவங்க நடந்துக்கிறாங்களாம். இதற்கு அவங்க காரணம் இல்லை, நம்ம முற்ஜென்மத்தில் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு ஊழ்வினை தான் காரணம்ங்கிறாங்க. அதனால தான் இந்த ஊழ்வினை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த மனிதர் இங்கே இந்த ஆன்மா பிறவி எடுக்கும் போது நிறைய விஷயங்களை உள்வாங்கிட்டு தான் வருது. கர்மா உள்வாங்குது, இங்கே நம்ம செஞ்ச கர்மா, பிராத்த கர்மா, இப்போ செஞ்சிட்ருக்க இந்த வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம ஏற்பட்டிருக்க புண்ணிய கர்ம வினைகள், தாய் தந்தையர் செஞ்ச கர்ம வினைகள், இந்த மாதிரி பல்வேறு விதமான செயல்பாடுகளால் அதுக்கு தண்டனை வந்து இந்த மனித குலத்தின் மூலியமாகவே நமக்கு இங்கே கொடுக்கப்படுது. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து எதையுமே நம்ம ஒரு பகுத்தாய்வுக்குள்ளே போய் இது சரியா தப்பா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இறைவன் பால் நம்ம மனதை செலுத்திடணும். அப்படி இறைவன் பால் செலுத்தப்படக்கூடிய மனம் மட்டும்தான் இதில் தப்பிக்குது. இதை நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிடுறேன், என்னால் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறவங்க ஒரு கட்டத்தில் தோற்று போய் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல பேரே கிடைக்கல. அவங்க அதனால தான் அவங்க என்ன செஞ்சாலும் கெட்ட பேர் வாங்கிடுறாங்க. நீங்கள் என்ன உதவி பண்ணுங்கள், என்ன பண்ணாலும் இன்னும் இப்போ ஏன் பண்ணல, டில் டேட் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும். அதுதான் இந்த சொல்லலாம் இதுக்காக தான் வருது. இந்த இயற்கை சட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கை சட்டத்தை நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். இங்கே நம்ம கஷ்டப்படுறதுக்காக இருக்கட்டும், இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நமக்கு முன்னாடி நடக்கக்கூடிய உறவுகளோட வழிகளாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் அதை நம்ம அதனால தான் அருணகிரிநாத சாமி இதுதான் பிறவிகளே வேண்டாம், எல்லாருமே இந்த பிறவி அறுத்தல்ங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முழுமையான ஆட்கொண்டு இறைவனை போய் சரணாகதி நோக்கி பயணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இன்பத்திலையுமே நம்ம தெளிவாக இருக்கணும். இன்பம் நடக்கும் போதும் கூட நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய பரவசம் வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குமே ஒரு புராண கதை ஒன்று இருக்குது. ஒரு அரண்மனையில் ஒரு மன்னர் வந்து அவர் இருக்கார். அவர் வந்து அவரோட படுக்கை அறை வந்து ரொம்ப சொஃபிசிகேட்டாக இருக்கணும்னு எனக்கு கூடிய ஒரு மன்னர். அவருக்கு வந்து முதல்ல வந்து அந்த புறாயிர கால செஞ்ச மெத்தை, அதுக்கு மேலே உயர்ந்த வகை அந்த கம்பளி ஜவுக்காலம், அதுக்கு மேலே மலர்கள், அதுக்கு மேலே பன்னீர், இந்த மாதிரி 7 அடுக்கு இதில் தான் ஒரு ஏழையும் உறங்குவார். அந்த ஏற்பாடை செய்யக்கூடிய பணிப்பெண்ணுக்கு ஒரு நாள் ஆசை, இதில் எப்படி தான் இவ்வளோ சௌரியத்தோட மன்னர் உறங்குறாருன்னு. அன்று ஒரு நாள் அதுக்கான காலங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அரண்மனையில் ஏதோ ஒரு விழாக்காக எல்லோரும் போயிட்டுறாங்க, ராஜா ராணிலாம் போயிடுறாங்க. அந்த பணிப்பெண் அந்த ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசையில் என்ன பண்ணிடுறாங்க, சரி ஒரு 5 நிமிஷம் உறங்கி பார்ப்போன்னு சொல்லி படுக்கிறாங்க. அதில் உறங்கிடுறாங்க. மன்னர் வந்துடுறாரு. அது ஒரு 4 மணி நேரம் கழித்து வரைக்கும் உறங்கிட்டாங்க. மன்னர் வந்து இந்த பெண்ணை கூப்பிட்டு போய் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சவுக்கடி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சவுக்கடி கொடுக்கும் போதும் அந்த பெண் வந்து சிரிக்கிறாங்க.
மன்னருக்கு ஒரே வியப்பு. ஒரு 100 அடிக்கு மேலே வாங்கிட்டாங்க. என்ன 100 அடிக்கு சிரிக்கிறாங்க, வலிக்கலையா அப்படின்னோடனே, நிறுத்துங்க, நீ ஏம்மா சிரிக்கிறோம், நீ செஞ்ச தண்டனைக்கு தானே நாங்கள் செஞ்ச குற்றத்துக்கு தானே தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னோடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, மன்னா நீங்கள் கொடுக்குறது சரிதான், நான் ஒரு 4 மணி நேரம் தூங்குனதுக்கே எனக்கு இத்தனை சவுக்கடினா நீங்கள் எவ்வளோ நாள் அதில் தூங்குறீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ சவுக்கடி நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நினச்சி சிரித்தேன் அப்படின்னா. மன்னர் அதோட அவருக்கு புத்தி தெளிஞ்சு அந்த பணிப்பெண்ணுக்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு விட்டதாக வரலாறு. அதனால தான் சொல்லப்படுது, இங்கே எதுவுமே நம்மளுடைய இது எதுக்குமே நம்ம இங்கே உரிமை கொண்டாட முடியாது. அதனால தான் மாவீரர் அலெக்சாண்டர் கூட என் கையை வெறும் கையை காட்டினார். உலகத்தையே ஆட்சி பண்ணும்போது போகும்போது வெறுங்கையோடு தான் நான் போகிறேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, இது மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தன்மையை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி தான் ஏற்படுத்தப்பட்டதாக புராணங்கள் சொல்லுது. இந்த தன்மையில் தான் இந்த வாழ்க்கையும் இருக்குது. நம்ம படிக்கிறோம், கல்வி பயில்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். அது ஒரு கட்டத்துக்கு தான் அந்த கல்வி முறை நமக்கு உதவி பண்ணுது. அதை கல்வியை தாண்டின ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டவங்க தான் இந்த உலகத்தை தன் பக்கம் திருப்பினவங்களாக மாறினாங்க. இன்றைக்கி அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவை பார்த்து உலக நாடுகள்லாம் பயப்படுறதுக்கு ஒரு மனிதரை சொல்லலாம். யாரை சொல்லலாம்? இந்தியாவை பார்த்து அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம். ஏன் அவங்கள பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா, அது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த அட்டாமிக் எனர்ஜி, இந்த அணுசக்தியால் அணுகுண்டை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சது, அவருக்கு போன பாதை, ஏன் இவ்வளோ பெரிய அசாத்திய அந்த திறமைகள் வருது. இதை நீங்கள் அப்துல் கலாமாக எடுக்கட்டும். இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே மொபைல் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு விலை மதிக்க முடிய மொபைல் எந்த மொபைல் நம்ம சொல்கிறோம்? ஐஃபோன், ஆப்பிள் ஃபோன் சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக யோசித்த மனிதர்களோட இவங்க மாற்றி யோசிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு குரு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒரு டிவைன் வேலை செஞ்சுருக்கு. அதனால தான் இவங்களால் இந்த அசாத்திய திறமையை கையாள முடியுது. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அப்துல் கலாமோட அவரோட சுயசரிதை புத்தகம் பேர் தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? அக்னி சிறகுகள். அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். அவரோட ஃப்ளைட்டுக்காக தான், ஒரு விமானி ஓட்டிக்காக தான் போயிருப்பார். அங்கே போகிற இடத்துல அவருக்கு அந்த தேர்வில் தோற்று போயிடுவார். ரொம்ப மனம் உடைஞ்சு போய் அங்கே கங்கையில் குளிச்சிருப்பார். நார்த்தில், அது டேராடூன் கிட்டே இருக்க அந்த இடம், அங்கே தான் அந்த பயிற்சி நடக்கும். அங்கே தான் நம்மளுடைய ஒரு குருவை பார்ப்பார். அப்படியே அந்த கங்கையில் குளிச்சுட்டு அப்படியே போய் அங்கே போய் உட்காந்துருப்பார். தோற்று போயிட்டமே, வாழ்க்கையில் போகிறதுக்கு மனசு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே போயிருப்பார். அந்த குருவோட உபதேசம், அங்கே கீத உபதேசம் நடந்திருக்கும். அந்த குரு பேர் தெரிஞ்சால் நாளைக்கு கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள். அந்த குருவை பார்த்துட்டு அவர் நிறைய உபதேசம் கொடுப்பார். அந்த உபதேசத்தோடு திரும்பி வருவார். அதுக்கப்புறம் வேறு படிப்பு படிப்பார். அதுக்குள்ளே போனது கடைசி வரைக்கும். நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா அப்துல் கலாம் கையில் ஒரு புக்கு இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா பார்த்தா என்ன புக்குன்னு சொல்லுங்கள். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவரோட அப்துல் கலாம் ஐயோட கையில் இருக்கிற புத்தகம் கீதை வச்சுருப்பார். நிறைய அவங்களுக்கு பின்னாடி சில குருமார்களை அவங்க உருகு ஏற்றிக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அசாத்தியமான சாதனைகள் கிடச்சிச்சு. அவர் நிறைய அதை பற்றி அதில் எழுதியிருப்பார். எப்படி நான் எனக்கு இந்த இவ்வளோ ஒரு மைண்டு வந்தது. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கே நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். பெரிய பெரிய இந்த உலகத்தை புரட்டி போடக்கூடிய விஷயத்தில் எளிதாக செய்கிறாங்க. அந்த அந்த உபதேசம் தான் அவரோட வாழ்க்கையை புரட்டி போடுச்சு. அந்த ஒரு குருவோட உபதேசம் தான் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அதனால தான் அவங்களால இந்த உலகமே திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக மாறினாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டிவைன் வேலை செய்யுது, இங்கே பின்னாடி ஒரு இறைசக்தி வேலை செய்யுது. அதே போல் தான் ஆப்பிளோட ஓனர் பேர் என்ன? ஆப்பிள் ஃபோன் எல்லாரும் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் ஆக்சுவலி ஒரு மென்டலி அப்செட்டடாக ஆகி ஒரு மனநோயாளியாக இந்தியா வந்தார். இந்தியா வந்து இமாச்சல் பருத்துக்கெலாம் போய் வைத்தியம் மாதிரி திரிஞ்சார். போய் நிறைய குருமார்களை பார்த்தார். குருமார்களை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நிறைய கற்றுக்கிட்டார். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு போய் கடைசியாக ஆப்பிளுக்குன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரு இருந்தார். நிம்கரன்லி பாபா அப்படின்னு ஒரு பாபா. இன்றைக்கும் நீங்கள் அடித்து பாருங்கள், நார்த்தில் பெரிய குரு அவர். அவர் யார் போனாலும் ஆப்பிளை தான் தூக்கி போடுவார்.
அந்த அவர் ஆப்பிளை தான் தூக்கி போட்டார். அதே மாதிரி தான் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் தூக்கி போட்டார். அந்த ஆப்பிளை தான் இன்றைக்கி அவரோட சிம்பிளாக ஆரம்பித்தாங்க. அந்த குருவோட உபதேசத்தோட யுஎஸ் போனார். இன்றைக்கி உலகத்தையே புரட்டி போட்டார். இன்றைக்கி எல்லா வெற்றியாளர்களுக்கு பின்னாடியும் ஒரு மகான் இருப்பாங்க. அசாத்தியமான இன்றைக்கி அவங்களோட அந்த நெட்வொர்க் வந்து யாராலையுமே கிட்டே போக முடியல, உங்களோட ஜிடிபிக்கு கிட்ட. ஏன் அப்படின்னா, எப்படி அந்த அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு வேலை செய்யுதுன்னா, மிகப்பெரிய இறைசக்தி. நீங்கள் நிறைய சயின்டிஸ்டோட வரலாறுக்கு பின்னாடிலாம் அவங்களுடைய முன்னோர்கள், குருமார்கள், நிறைய பேரோட இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அசாத்தியமான சக்தி. ராமானுஜருக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? ராமானுஜர் இவ்வளோ பெரிய கணித மேதையாக இருந்தவர். என்னோடய குலதெய்வம் வழிபட்டு அதுதான் எனக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, அவரோட புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் முன்னாடியும் ஒரு சக்தி வேலை செஞ்சதுனால தான் புகழில் உச்சத்துக்கு தொட்டாங்க. அதே போல் தான் நமக்கு நம்ம திருப்புகழை படிக்கிறோம், பருகிறோம், தினம் தினம் நம்ம அதுக்குள்ளே உள்வாங்குகிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு செல்குள்ளேயும் இந்த திருப்புகள் ஆக்டிவேட் ஆகும். அது உங்களுக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு அதோட மகிமை என்னன்னு புரியும். உங்களுடைய தாட்ஸில் மாற்றம் இருக்கும், உடலில் மாற்றம் இருக்கும், உங்களுடைய அந்த மனக்கட்டுப்பாடில் ஒரு மாற்றம் இருக்கும். இது எல்லாத்தையுமே இது செய்யும். இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். உடனே நீங்கள் எதுவுமே உடனே நடந்துருச்சு அப்படின்னா, அது மாதிரி இப்போ அந்த மாதிரி பர்சன்ஸ் உள்ள குருமார்களை பார்த்தீங்கன்னா உடனே ரியாக்ட் ஆகும். இப்போ நீங்கள் அப்துல் கலாம் ஐயா மாதிரி உள்ள குருவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்த குரு நிம்கரௌலி பாபா, அவங்களாம் வந்து அந்த ஆன்மா அதுக்காகவே படைக்கப்பட்ட அந்த மாதிரி பரிசுத்தமான குரு அப்படின்னா, அங்கே போனீங்கன்னா உடனே ஆக்டிவ் ஆகும். பட் ஆனால் நம்ம படிக்க 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 நமக்கு அதை உள்ளுக்குள்ளே சூட்சமத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நீங்கள் என்னத்துக்கடா இதெல்லாம் நடந்துச்சு, ஏன்டா நம்ம கலங்கணும், என்னடா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்பட்டு ஒரு செழுமையான ஒரு பாதைக்குள்ளே இந்த வாழ்க்கை பயணப்படும். இந்த பயணப்படுற வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்கணும். இந்த ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமை. இது நமக்கு தான் பொறுமையெல்லாம் கிடையாது. அருணகிரிநாத சாமிக்கே பொறுமை தான். முருகப்பெருமானை பார்க்குறாரு திருவண்ணாமலையில். பார்த்த உடனேலாம் அவருக்கு ஞானம்லாம் கொடுக்கல. சரி போ, நீ போய் திருப்புகளை போய் பாடு அப்படிலாம் சொல்லலை. 12 வருஷம் சும்மா இரு சொல்லறன்னு உபதேசம் கொடுக்கப்பட்டது. சும்மா இருன்னா நம்மள மாதிரிலாம் இல்லை. மூச்சை கவனிக்கிறது, யோகத்தன்மையை பருகிறது, வாசி யோகம் எல்லாமே அந்த 12 ஆண்டுகள் அவருக்கு கொடுக்கப்படுது. அதில் வந்து வள்ளிமலை சாமிகளுக்கும் அப்படி தான். அந்த பொறுமை, அந்த நிதானம், இது இல்லைனாவே அப்பயே தெரிஞ்சுக்கலாம் கர்மா பயங்கரமாக வேலை செய்து இவங்க இதில் கடந்து போக மாட்டாங்க. இது ஒரு ரயில் பெட்டி மாதிரி தான் இந்த ஆன்மீகம். நீண்ட ட்ராக்கு, அங்கங்கே உங்களுடைய ஸ்டேஷன் வரும்போது கட்டி விட்டுருவோம். அது நம்ம கட்டி விடாமல் என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இதுதான் திருப்புகழ் தான் நம் நெஞ்சில், திருப்புகழ் தாம் நாவில், திருப்புகழ் தான் செல்லும் இடமெல்லாம் திருப்புகளை துணைன்னு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு, நாங்கள்லாம் இதில் எதுவும் சொல்ல வேண்டாம், அந்த திருப்புகளே உங்களுக்கு வழி நடத்தும். நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் நினச்சி பார்த்தா கூட அந்த மனிதர்களெல்லாம் சந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் கிடைக்கிது. உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு இந்த இறைசக்தி உங்களுக்கான உதவி அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் வேணாலும் இருங்க, அதே அளவுக்கு உதவிகளும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு பின்னாடி கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த கிரகணங்களோட தாக்கம். கிரகணம் கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி எல்லா மகான்களும் பேசிட்டாங்க. அருணகிரிநாத சாமி பாடியிருக்கார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கோல் என் செய்யும், கொடுங்கோற்றம் என் செய்யும், குமரேசன் இருத்தாலும் சலங்கி அந்த பாடலில், கந்தர் அலங்கார பாடலில் தெளிவாக பாடியிருக்கார். கோல் என்ன செய்யும் உங்களுக்கு பாதிப்பு. அப்போ வந்து இந்த பாதிப்பின்படி தான் நமக்கு வந்து இந்த துயரங்களும் துன்பங்களும் நல்ல நேரம் கெட்ட நேரத்தோட விளைவுகளும் நடக்குது. அப்போ அது தாக்கம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம தெய்வத்தோட அந்த உபசனங்களை நம்ம படிச்சுக்கணும். அந்த மந்திர வார்த்தைகளை நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது இந்த கோள்களோட தாக்கம் நம்மளை விட்டு விலகும். இப்போ விலகும் போது உங்கள் மன ரீதியான கஷ்டங்களும் துயரங்களும் உங்களை விட்டு விலகும். இதுதான் தெய்வ ரகசியம். அதனால தான் இது நித்திய பாராயணத்துக்குள்ளே வாங்க. இந்த உலகத்தில் ஒழுக்கமான மனிதர்கள் யாருன்னு பார்க்கவே முடியாத காரணம் இவங்களுக்கு இந்த புராணதர கதைகளும் இந்த தெய்வத்தன்மையான விஷயங்களும் உள்ளுக்குள்ளே போகாததுனால தான். இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி இளைய சமுதாயம் எவ்வளோ சீர்கெட்டு போய் கிடக்கு, சொல்லவே முடியல. இன்றைக்கி இளைஞர்களோட வாழ்வாதாரமே சீரழிக்கப்பட்டுடுச்சு. அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வயதில் மூத்தவங்க இருக்கீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு
நீங்கள் ஏன் இந்த தெய்வத்தன்மையை பருகுனீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் தாய் தந்தையர்கள் அந்த தெய்வ சித்தாந்தத்தை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. எப்பயோ சின்ன வயசில் விவரமே தெரியாத வயசில் உங்கள் தாத்தா அந்த பாட்டி அவங்க அம்மாச்சி அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சின்ன வயசில் கூப்பிட்டு வச்சு தெய்வ சித்தாந்த கதைகளை சொல்லுவாங்க. அது ஆழ்மனதில் பதிஞ்சதுனால தான் அது எப்பயோ பதியப்பட்டதான் இப்போ வெளியே போடுது. அன்று இந்த அளவுக்கு நவீனம் இல்லாத நேரங்களில் அந்த பாட்டிகள்லாம் கூப்பிட்டு இந்த தெய்வ சார்ந்த கதைகளை சொல்லுவாங்க. நல்ல ஒழுக்க நெறிகள் உள்ள கதைகளை சொன்னதன் விளைவு தான் இந்த தவறான சமூகம் மாறாமல் நம்ம இந்த ஒரு குதிரையோட கடுவாள மாதிரி வந்து இங்கேயோ வந்து நிற்கிறோம். இப்போ அன்று வீரமே விளைந்த பெண்களாக இருந்ததுக்கு காரணம், இப்போ நம்ம படிக்கிறோம் புராண கதைகளில் முறத்தாலே பெண் வந்து ஒரு புலியை அடித்து விரட்டினாள் அப்படின்னு படிக்கிறோம். அது எப்படி, அது உண்மை தானே? அப்போ ஏன் அப்படி மாற்றினாங்கன்னா, வீர கதைகளை வந்து அன்னைக்கு அவங்க தாய் தந்தை அவங்களுடைய பாட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த கதைகளோட விளைவு தான் வீரமிக்க பெண்மணிகளாக இருந்தாங்க. ஒரு அத்தனை ஆண்களுக்கு முன்னாடி வேலுநாச்சியார் வேலேந்தி பாய்ந்தாருன்னா அவ்வளோ வீர கதைகள் அவங்களுக்குள்ளே சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் அந்த ஒரு வீர பெண்மணிகள் உருவாக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு கரப்பாம்பூச்சை பார்த்தா பயந்து ஓடுற பெண்களாக மாறி போயிட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு அந்த பிறப்பிலே அந்த வளர்ப்பிலே அவங்களுக்கு அந்த நல்ல வீரமிக்க ஒழுக்கமிக்க விஷயங்கள் போய் சேராத ஒரு மனித குலமாக மாறிப்போச்சு. அதோட விளைவு தான் இன்றைக்கி பல துன்பங்களும் காரணங்கள் இருக்குது. அன்று புராதனத்தில் பார்க்குறோம். அந்த மதுரை பக்கம் நான் சதுரகிரி பல்ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நான் அடிக்கடி போவேன். அப்போ எங்களோட வந்த ஒரு பாட்டிமா சொன்ன விஷயம் எனக்கு அப்போ இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு அப்போ 8 குழந்தையா. அவங்க எந்த குழந்தைக்குமே பிரசவம் பார்க்கலாம் போனதில்லை. காடுகளுக்கு போய் அந்த மரத்தை வெட்டி தலையில் வச்சுட்டு வர்றது தான் அவங்களோட வேலையாம். ஒரு நாள் காட்டில் வந்து ஒன்றியமாக போகும்போதே பிரசவம் ஆயிடுச்சான். மரத்தை வெட்டுற கத்தியாலே பிரசவம் பார்த்துட்டு பிரசவம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரலையா. குழந்தைய எடுத்து அவங்க சேரிலே அந்த இப்படி அந்த யானை மாதிரி கட்டிட்டு விரவெல்லாம் வெட்டி தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த வீரம் விதைக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதோட அந்த நெஞ்ச தைரியம் ஊற்றப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அந்த அறிவு சார்ந்த கதைகளும் அவங்க முன்னோர்கள் வழி நடத்துறது தான். இன்று அது இல்லாததோட விளைவு இந்த சமூகம் இன்று வந்து மிகப்பெரிய குற்ற சமூகமாக மாறிடுச்சு. அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றம், போதை வித்துக்கள்லாம் கட்டுக்கடங்காக போனதுக்கு காரணம் அறநெறியான ஆட்சியாளர்கள்ட்ட இந்த ஆட்சி இல்லை. இதே ஒரு தெய்வத்தன்மை மிக்க நீங்கள் காமராஜர் ஏன் அவ்வளோ சிறந்த ஆட்சியை கொடுத்தாருன்னா, காமராஜர் மிகப்பெரிய பக்தியில் உள்ளவர். ஒரு கட்டத்தில் வந்து நிறைய காமராஜரோட நிறைய இந்த சித்தர்கள் சார்ந்த தேடுதலில் அவர் போய் இருந்திருக்கார். நிறைய மகான்களோட இதெல்லாம் படிச்சிருக்காரு, பக்த விஷயம். அதுக்கப்புறம் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி காமராஜர் ஆட்சியை கொடுப்பேன்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் அந்த அளவுக்கு அவங்களால அந்த தெய்வம் சார்ந்த இருந்தவங்க ஆட்சி போனதன் விளைவு தான் இந்த தேசம் வந்து அவ்வளோ ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போனவங்கள்ட்ட அந்த தேசம் வந்து அந்த தெய்வ சிந்தனை இல்லாததன் விளைவு தான் இன்றைக்கி இந்த சமூகத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. எதுவும் ஒரு பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி போய் இன்றைக்கி பெரிய குற்ற சமூகமாக மாறிப்போச்சு. இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இந்த தேசம் எல்லோரும் நல்லா இருக்கணும், பாதுகாப்போடு இருக்கணும். அதுக்கு இந்த நம்ம உயிர் மூச்சா கும்புற குருநாதரையும் இந்த தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு